வணக்கம், என் பேர் தமீம் அன்சாரி. நான் வந்து டைரி பிஸ்னஸ் பண்ணுறேன். என்னோடய கடை நேம் வந்து டிஏ பேப்பர் அண்ட் ஸ்டேஷ்னரி ஸ்டோர். இது நியர்பை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் வாவு காம்ப்ளெக்ஸ் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. 191 NSC போஸ் ரோட், பாரிஸ். நான் வந்து டைரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், ஐடி ரோப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், தென் வந்து ஐடி கார்டும் பண்ணுறேன். அப்புறம் டைரி அந்த ஆர்கனைசர், அப்புறமேல பிஸ்னஸ் ஹோல்டர் ப்ளஸ் கான்ஃபரன்ஸ் ஹோல்டர், தென் ஜூட் ஐட்டம், ஜூட் பேக், இது பூரா நான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன். என்னோடய மேனுஃபேக்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெரியமேடில் வந்து ஒரு பெரிய யூனிட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஒரு 20 லேபர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து டைரி மேனுஃபேக்சரிங் பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் ப்ராடக்ட் தான். இது வந்து நம்பர் லாக், நம்பர் நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது பிஸ்னஸ் ஆர்கனைசர். இது பிஸ்னஸ் ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளானர் இருக்கும், டைரி வித் ரோல்டு ப்ளஸ் டேட்டடு ப்ளஸ் அப்பாயின்மெண்ட்டு, தென் பிஸ்னஸை பற்றி உங்களுக்கு எல்லாமே அந்த டீட்டெயில்ஸு, நோட்ஸு, அட்ரஸ்ஸு, டெலஃபோன் டெக்ஸ், இது ஃபுல்லாமே இருக்கும். நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணால் அதை லாக் பண்ணி வச்சுக்கலாம். நம்பர் லாக்கு உங்களுக்கு இந்த லாக்கும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். கேரண்டி 1 இயர் இருக்குது இந்த லாக்குக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கஸ்டமைஸ் பண்ணியிருக்கு. இது கஸ்டமரோட நேம் வந்து நான் பஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பஞ்சு பண்ணணுன்னா பிராஸ் டை பண்ணணும். பிராஸ் டை பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான எம்போஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஓவர் மெட்டீரியல். இதோட பியூ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஓவர். இப்போ இதை வந்து நம்ம ஹீட்டில் பஞ்ச் பண்ணிங்கன்னா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும். அதுதான் இந்த மெட்டீரியலோட குவாலிட்டியான மெட்டீரியலோட இது லெதர் ஃபினிஷில் இருக்கும். இது ஆனால் லெதர் கிடையாது, லெதர் ஃபினிஷ்னு வாங்க. இதோட கலர் சேஞ்சருக்காகவே இந்த மெட்டீரியல் வாங்குறது. தென் இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைரி பார்த்தீங்கன்னா நியூ மாடல் ப்ளஸ் வித் பேக்கெட் இருக்கும். இது நீங்கள் பேப்பர் வைக்கிற மாதிரி பேக்கெட் வரும். இதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோ நேராக வந்தீங்கன்னா மாடல்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் மாடல்ஸ் பார்க்கலாம். இதோட என்னென்ன ஐட்டம்ஸ் என்னென்ன இதில் கலர் சேஞ்ச் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இது உங்களுக்கு டேன் கலர் இது காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ இருக்கும், பிளாக் இருக்குது, ரெட், எனி ஒரு 100 கலர்ஸ்க்கு மேலே இருக்குது. நீங்கள் வந்து இதை பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைரியோட மெட்டீரியலோட கலர். இதிலே நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் இதோட கலர்ஸ், எத்தனை கலர்ஸ் இருக்குது. எல்லாமே எல்லா கலருமே இருக்குது. எல்லோ, ஆரஞ்ச், ஒயிட், பிளாக், ப்ளூ, அதான் சொன்னேனே உங்களுக்கு 100 கலர்ஸ்க்கு மேலே இருக்கும். எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லாமே இது எல்லாமே சேஞ்ச் ஒரு மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியல் அதுதான். இந்த மெட்டீரியல் பஞ்ச் பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே வரும் கலர். ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகும். அது டிஃப்ரெண்ட். அது பாருங்கள், இந்த கலர்லாம் பாருங்கள், அப்படியே ஃபுல் சேஞ்சஸ் தெரியும். இதிலே ப்ளூ பாருங்கள், டார்க் ப்ளூ அப்படியே மாறும். இந்த மாதிரி மாறணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பிராஸ் டை பண்ணணும். இந்த மாதிரி பிராஸ் டை பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ரிசல்ட் வரும். இதுதான் வந்து நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அதே தான் பிராஸ் டை தான். இதுதான் ஒரு கஸ்டமருக்கும் தகுந்த மாதிரி நம்ம பண்ணது. இது எல்லாமே ஒரு டையாக வரும். இது வந்து ஒரு சைஸ்க்கு ஒரு ரேட்டு வரும். இது இயர் பண்ணிக்கலாம். இது கம்பெனியோட லோகோ. இது ஸ்மால் டை வேணாலும் சின்ன டை கூட பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதெல்லாம் ஒன்று டை உங்களுக்கு இந்த சைஸ் நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த சைஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்களேன், இந்த மாதிரி தான் அது. அந்த பிராஸ் டை பண்ணி எம்போஸ் பண்ணால் இந்த மாதிரி தான் ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரிசல்ட் வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு ஐ லுக் இருக்கும். கஸ்டமைஸ்க்கு வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும். இது நார்மல் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணிங்கன்னா அந்த குவாலிட்டி இருக்காது. இது பார்த்திங்கன்னா டைரியில் இது இன்னொரு டைப். இது வந்து கஸ்டமைஸ் தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா மேலே வந்து கிளாக் கேட்குறாங்க. இந்த மாதிரி கிளாக் இருந்தால் கொஞ்சம் ஒரு லுக்காக இருக்கும், கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிளாக்லாம் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது கிளாக்குக்கும் நல்லாயிருக்கும். 1 இயர் கேரண்டி இந்த கிளாக்குக்கும். இதே தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இந்த டைரிலையும் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் வந்து பஞ்ச் பண்ணியிருப்பேன், பிராஸ் டை பண்ணி பஞ்ச் பண்ணியிருப்பேன். தென் இதிலே கஸ்டமைஸ் மாதிரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பேன்னா ஃபஸ்ட்டு பேஜஸில் அவங்களோட டீட்டெயில் நான் போட்டிருப்பேன். அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாமே போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு பேஜஸ், செகண்ட் பேஜஸ், தேர்ட் பேஜஸ், இந்த மாதிரி 3 பேஜஸ் வந்து அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி பண்ணுறதுல உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணுவாங்க, அட்ரஸ்ஸு எல்லாமே. அதெல்லாம் வந்து நீங்கள் கிஃப்டாக கொடுக்க போகும்போது யாரும் வந்து லைக் பண்ணி டேபிளில் யாரும் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிளைண்டாக நம்ம பண்ணி வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறவங்க கஸ்டமர்கிட்ட நீங்கள் கொடுக்குறவங்க யூஸ் பண்ணுவாங்க. 100% யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கிஃப்ட் செட்டுக்கு போயிடலாம். இப்போ கிஃப்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபேன்சி வந்து ஃபேன்சி மெட்டல். இதில் வந்து நம்ம என்கிரேவிங், உங்கள் நேமை வந்து என்கிரேவிங் பண்ணலாம். இதில் நான் அதை என்கிரேவிங் பண்ணுறதை நான் சாம்பிள் காட்டுறேன், பாருங்கள் ஒரு வாட்டி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 365 டேஸும் சேல் பண்ணக்கூடியது.
இதில் பார்த்தீங்கன்னா டேட்டே இருக்காது, அன்டேட்டட். இது அன்டேட்டட் ஃபேன்சி டைரின்றாங்க. அது இதுவும் என்னோடய ஓன் ப்ராடக்ட் தான். இதில் வித் பிளானர் இருக்குது, பிளானர் இல்லாமலும் இருக்குது. இது டேட் இல்லாமல் இருக்கும், நம்ம டேட் போட்டு யூஸ் பண்ணுறது. இது வந்து கிஃப்ட் ஐட்டத்துக்காக 365 நாளும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 365 டேஸும். இதில் பார்த்தீங்கன்னா பென் இருக்கும், பென்லேயே நம்ம என்கிரேவிங் பண்ணலாம். பென்னும் குவாலிட்டியாக இருக்கும், கேரண்டி. தென் பிஸ்னஸ் ஹோல்டர். இந்த பிஸ்னஸ் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கார்டு வைக்கிறதுக்காக இது பண்ணுறோம். இதுலேயும் என்கிரேவிங் பண்ணலாம், உங்கள் நேம் என்கிரேவிங் பண்ணலாம். தென் அடுத்து கீ செயின். இந்த கீ செயின் பார்த்திங்கன்னா இதுவும் மெட்டல் தான், இதுவும் குவாலிட்டியாக தான் இருக்கும், மாடலும் நல்லாயிருக்கும். இது நம்ம வந்து பேண்ட்டில் அந்த மாட்டுற மாதிரி கிளிப் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாடலு. இதுலேயும் என்கிரேவிங் பண்ணலாம், கஸ்டமைஸ். தென் அடுத்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் பாட்டில். டெம்பரேச்சர் பாட்டில் இது டெம்பரேச்சர் வாட்டர் பாட்டில். இதுவும் கிஃப்ட்டுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அதான் கிஃப்ட் செட்லேயே நியூ மாடல். இது நியூ மாடலாக இது வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாஸ்க் வந்து வித் டெம்பரேச்சரோடு இருக்குது. உங்களுக்கு டெம்பரேச்சர் லைட்டோடு வரும். உங்களுக்கு நீங்கள் வாட்டர் ஊற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டெம்பரேச்சர் காட்டிடும் உங்களுக்கு. இதில் கலர்ஸும் அவைலபிள் இருக்குது. இதில் ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, ஒயிட் இருக்குது. 3 கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்கிரேவிங் பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த என்கிரேவிங்கிறது இதுதான். இதில் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், என்கிரேவிங் பண்ணியிருக்கேன். இதுதான் இந்த ஸ்டீலில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி என்கிரேவிங் பண்ணலாம், அழியாது. எல்லாமே ஹீட்டில் பண்ணுறது. இது என்கிரேவிங்னால் என்னென்னா, இப்போது நம்ம ஸ்டீல் பாத்திரம்லாம் வாங்கினோன்னா அதில் வந்து அந்த காலத்தில் வந்து கையில் வந்து ஒளி மாதிரி அடித்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இப்போ அதே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நியூ டெக்னாலஜி வளர வளர இப்போ இதை வந்து என்கிரேவிங் மிஷின்லேயே வந்து உங்களுக்கு நேம் வந்து ரைட்டிங் பண்ணுது. அந்த மாதிரி பண்ணது தான் இந்த மாதிரி நேம். இதுதான் இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது அழியாது அவ்வளோ சீக்கிரத்தில். இதில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரெட் கலரில், இதில் மாடல் நிறையா இருக்குது. இதில் மாடல் உங்களுக்கு நிறையா இருக்குது. இந்த மெட்டல் டைப்பில் இதுவும் அன்டேட்டட் தான். இதில் ரெட் கலர் இருக்குது. இது பாருங்கள், இப்போ இது லேட்டஸ்ட்டாக இந்த கலர் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். இது இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு இந்த டைரி. இப்போ முதல்ல நான் வந்து அன்டேட்டடை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ டைரியிலே அதிலே கிஃப்ட் இந்த வருஷம் லான்ச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். இதே தான் கஸ்டமர்ஸ் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கிளாக் வந்து கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, அதனால் நான் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டேட்டட் தான். இதில் வந்து எப்போயும் டேட்டட் தான். இது வந்து என்எஸ் பேப்பரு. இது பார்த்திங்கன்னா 80 GSM பேப்பர் வரும் உங்களுக்கு. 80 GSM பேப்பர் வித் மேப்பு வித் பிளானரு. இது குவாலிட்டியான பேப்பர் குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு. 80 GSM பேப்பர். இது என்எஸ்ன்னுவாங்க, நேச்சுரல் ஷேட் அதுக்கு பேர். இது மாதம் மாதம் பிளானரு உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இது கஸ்டமைஸ் தான் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இது டைரியில் யாரும் வந்து கிஃப்ட் செட் ரொம்ப ரேர், யாரும் பண்ண மாட்டாங்க. நான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால இது பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா அதிலே டைரியிலே வந்து இந்த மாதிரி மெட்டல் டைப். இதுவும் வந்து லேட்டஸ்ட்டாக இந்த வாட்டி பண்ணியிருக்கு. இந்த மெட்டல் டைப் இது நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு மாடல் லுக்காகவும் இருக்கும். இதிலே வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஹோல்டரு, கீ செயின் பார்த்தீங்களா, இது ஒன்லி பென்னு இருக்குது. தென் இதில் வந்து நாங்கள் அம்பர்லாவும் இப்போ இந்த வாட்டி பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது அம்பர்லாவும் வித் கிஃப்ட் டைரி வித் அம்பர்லா ஃபஸ்ட் டைமே இந்த வாட்டி நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கேன் இங்கே சென்னையில். அதுவும் அதே போல் இது ஒரு மாடல். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லெதர் ஃபினிஷோடு நல்லாயிருக்கும், உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இதில் வந்து இந்த லெதர் ஃபினிஷில் இந்த மாதிரி மெட்டலும் நான் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். இது புதுசாக இந்த வாட்டி இதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இதில் என்கிரேவிங் பண்ணிக்கலாம். நம்ம இதில் கஸ்டமைஸ் என்ன லோகோ, அவங்களோட கம்பெனியோட லோகோ இல்லை நேமு எது வேணாலும் நம்ம இதில் என்கிரேவிங் பண்ணலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் சொன்னேன். இதை தவிர இன்னும் மாடல் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொன்னது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 25% தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா இருக்குது, நிறையா மாடல் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தா தான் இதோட ஐடியாவே தெரியும். இப்போ என்னோடய டிஸ்பிளேயில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 60% தான் என்கிட்ட இருக்குது இந்த டிஸ்பிளேயில். அந்த டிஸ்பிளே ஃபுல்லாக பாருங்களேன், ஒரு மாடல் ஒரு இதுவாக இருக்கும். இப்போ அன்டேட்டடில் கிஃப்ட் செட்டு, டைரியில் கிஃப்ட் செட்டு, ஆர்கனைசரு, தென் பார்த்தீங்கன்னா நம்பர் லாக்கு, உங்களுக்கு வந்து நார்மல் அதான் சொல்லணேன், உங்களுக்கு லோயஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், நீங்கள் வாங்கலாம். 100% கேரண்டி, குவாலிட்டிக்கு கேரண்டி. நீங்கள் நம்பி வாங்கலாம். அதே போல் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஏன்னா நம்ம தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் அந்த வீடியோவில்.
மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன மாடல் கஸ்டமைஸ் என்ன மாதிரி வேணும் அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அன்டேட்டட் நோட்டு தான், வித் பாக்ஸ் கிஃப்ட் செட்டோடு இருக்குது, வித் பென்னு உங்களுக்கு இது குவாலிட்டியாக இருக்கும். பென்னு வித் நோட்டு வித் பாக்ஸோடு இருக்குது. பாக்ஸ் பார்த்திங்கன்னா வித் பாக்ஸு வித் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரோப்போடு இருக்குது உங்களுக்கு. இது ஒரு நியூ மாடலான கிஃப்ட் ஐட்டம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் செட் வந்து இப்போ டைரி இல்லாமல் எல்லாருமே டைரி கொடுக்குறோம் வேறு எதுனா டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக இது ஒரு மாடலு. இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரு, இது பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோனு உங்களுக்கு. இதுவும் குவாலிட்டியாக தான் இருக்கும் வித் கீ செயின். இது வயர்லெஸ் சார்ஜர். இது ஒரு கிஃப்ட் ஐட்டம் இந்த வாட்டி புதுசாக வந்து ட்ரை பண்ணியிருக்கு. அதிலே மாடல் பாருங்களேன். அதிலே வந்து இப்போ பவர் பேங்க்கு வித் பாட்டில் அந்த மாதிரி, இல்லைனா சார்ஜர் கிட்டு ப்ளஸ் பவர் பேங்க்கு இந்த மாதிரி ஐட்டமும் இருக்குது. அதுலேயே வந்து ஹெட்ஃபோனோட வயர்லெஸ்ஸு அந்த மாதிரி மாடல் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து நேராக பார்க்க போகும்போது உங்களுக்கு லைவாக பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஐடியா நிறையா வரும். கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்கவங்க நம்மளை ஒரு வாட்டி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் உங்களுக்கு வந்து டைரியை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிட்டேன். ஏன்னா டைரி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா ஜூன் டு உங்களுக்கு ஃபெப்ரவரி வரைக்கும் பண்ணுவேன். அதுக்கடுத்து என்னோடய மேனுஃபேக்சரிங் என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஐடி ரோப்பு ஐடி கார்டு ஈவெண்ட்டுக்கு உள்ளது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரேட் சென்டரில் நடக்கிற வந்து ஃபுல் ஈவெண்ட்டுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி ஐடி ரோப் ஐடி கார்டு இந்த மாதிரி ஃபுல்லாமே ஈவெண்ட்டுக்குள்ள ஆர்கனைசரு இந்த மாதிரி ஃபுல்லாமே ரெடி பண்ணி நானே எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ரோப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு எல்லா ஈவெண்ட்டு. தென் இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலோட இது குளோபல், உங்களுக்கு தெரியும் குளோபல் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு பண்ணுறது. தென் இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ரோப்லேயே புதுசாக ஒன்று பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஐடி ரோப்லேயே நியூ மாடல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே த்ரெட்லேயே பண்ணது. இந்த விவசாயங்களுக்கு அவங்களோட இதுக்காக இது வந்து இந்த மாதிரி ரோப் பண்ணோம். இது வந்து புது மாடல். இந்த வருஷம் தான் இந்த வாட்டி தான் அது ஃபஸ்ட் டைமே பண்ணியிருக்கு. 24 இந்த மாடலே பண்ணியிருக்கு ஃபஸ்ட் டைமு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜு ஸ்கூலு எல்லாருக்குமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரோப்பு. எல்லாமே ஸ்கூலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைரெக்டாகவே ஜாயின் பண்ணிடுவோம். ஏன்னா பசங்க யாருமே ஹோல்டரை வெளியே எடுக்காமல் இருக்கிறதுக்காக ஹோல்டரோட இந்த ரோப்பை நாங்கள் ஜாயின் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இதிலே மல்டி கலரும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஹைஸ்கூல் தான். ஸ்கூலுக்குள்ளதுக்கும் இப்போ மல்டி கலர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மல்டி கலர் ரோப். இது நாங்கள் யூனிட் வச்சுருக்கோம். இது பண்ணி நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இது கார்டு வந்து 5G ஹோல்டர். இது ஹோல்டர் உங்களுக்கு வந்து என்னென்னா லாக் ஆகிடுச்சுன்னா இந்த கார்டை வந்து வெளியே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பசங்க எடுக்கிறதுக்கு. 4 சைடும் லாக் ஆகிடும். அது 4 சைடுமே லாக் ஆகிடும் இந்த கார்டு. இது ஒரு மாடல். இதிலே ஹோல்டர்லேயே இன்னொரு மாடல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீலு. இது வந்து இம்போர்ட்டடு. இது மெட்டல். இது கொஞ்சம் ஷோவாக இருக்கும், ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதிலே இன்னொரு மாடல் பார்த்திங்கன்னா டபுள் கார்டு, 2 கார்டு போடுறது. 2 கார்டு வித் ஓப்பனோடு வரும். இதில் டபுள் கார்டு நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். இது ஒரு மாடல். இதை தவிர ஐடி கார்டு ஈவெண்ட் கார்டு. இது பாருங்கள், இந்த ஃபேர் ப்ரோக் பண்ணது. இது பாருங்கள் ஐடி கார்டு. இது பிளாஸ்டிக் கார்டு. இது நீங்கள் நார்மல் வந்து இப்போது ஏடிஎம் கார்டு மாதிரியே இருக்கும். இது குவாலிட்டி. இதிலே பிக் சைஸ். இது வந்து ஈவெண்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும், உங்களுக்கு நல்ல ரிச்சாகவும் இருக்குது. இது கொடுத்தீங்கன்னா இது ஒரு மாடல் இருக்குது. தென் இதிலே டிரான்ஸ்பரண்ட் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி ஹோல்டர் இதுன்னுவாங்க. இந்த மாடலும் இருக்குது. ரோப்பில் பார்த்திங்கன்னா மல்டி கலர் தான் எல்லாமே. இண்டர்கிரைன் அந்த மாதிரி ஃபுல் கம்பெனிக்கு நாங்கள் சப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த கடாய்க்கு ஈவெண்ட்டு கடாய் ஈவெண்ட். இது ஒரு ஈவெண்ட். அரியந்தி ஈவெண்ட். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கவர்மெண்ட் தமிழ்நாடுக்கு இருக்குது, கவர்மெண்ட் இதுக்கும் ஐடி கார்டு ரோப் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இதை மாதிரி ஈவெண்ட் நடக்கிறது ஃபுல்லாமே பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இது மாதிரி இப்போ நடுவில் வந்து இந்த டிஎம்கே ஈவெண்ட் நடந்தது, முத்தமிழ் கலைஞர் நூற்றாண்டு விழா. இதுக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்தோம். இப்போ தாவேக்கா அவங்களுக்கும் பண்ணி கொடுத்தோம் மாடல். அதுவும் அவங்களுக்கும் பண்ணி கொடுத்தோம், விஜய் கட்சிக்கும். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃபுல்லாமே நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ லோயஸ்ட்டாக பண்ண முடியுமோ பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். வேறு எதனா டவுட் இருந்தாலோ இல்லை என்னை காண்டாக்ட் பண்ண மாதிரி ஏதோ உங்களுக்கு ஐடியா இருந்தால் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தென் அதில் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதில் கூட நீங்கள் வந்து லொக்கேஷன் இது பண்ணி கூட நீங்கள் வந்து என்ன லைவாக பார்க்கலாம். எது இருந்தாலும் கால் பண்ணியும் நீங்கள் வந்து பேசலாம். காண்டாக்ட் நம்பரும் இருக்குது, வாட்ஸ்அப்லேயும் இருக்குது,
நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எனக்கு டீட்டெயில் எதுனா வேணுனாலும் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் சொல்லுவேன். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் அனுப்பலாம். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இப்போது டைரி ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு டெலிவரி டென்சோலையோ இல்லை ரேப்பிட்டோலையோ என்ன டெலிவரி வேணாலும் உங்களுக்கு நான் டெலிவரி அனுப்பி தரோம். நீங்கள் என்ன எவ்வளோ டைரி, ஒரு 10 டைரி வேணாலும் நாங்கள் அனுப்புவோம். அதோட சார்ஜஸ் மட்டும் வரும், நீங்கள் அதை பே பண்ணிக்கணும். தேங்க்யூ.